குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அது பால்ய ஃப்ரெண்டு நண்பர், அது மறக்கவே முடியாது. நம்ம அந்த காலத்துல இருந்து நான் வாடா போடான்னு 2 பேரும் பேசிக்கிற லெவல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்பயே ஏற்பட்டுருச்சு. ஸோ ஃபாதருக்கு அந்த பீம்சிங்கிறது பதில் சினிமா துறையில் வந்து இந்த பீமன்னா அப்படி இப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் சிவாயன செய்வங்கள்லாம் வரும்போது பீம் பாய், அந்த படமும் ரிலீஸ் ஆகி கலைஞர் தான் அதுக்கு வசனம் எழுதுறாரு. இப்படி ஏனோ காரணத்தில் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகைலாம் அந்த ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அருமையான ஃபோட்டோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் எல்லா கதையிலையுமே வந்து உங்களுக்கு அந்த பான்றது அளவுக்கு வைக்கிற மாதிரி தான் வரும். வாண்டடாக வச்ச மாதிரியும் தெரியாது. நாளைக்கு கதை விஷயமாகவும் படம் விஷயமா பார்த்தா கூட கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. இந்த பேர் வந்து இந்த டைட்டில் கரெக்டாக தான் இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர கண்ணதாசன் எடுத்தீங்கன்னா 11 பேர் 12 இப்படி ஒரு அவளும் ஒரு குடும்ப சம்பந்தமாக ஒரு இதெல்லாம் இருக்கும்போது இந்த கதைகள் ரெண்டும் ட்ராவல் ஆனும்போது அவருடைய டெய்லி படுற கஷ்டங்கள், அவருடைய இது குடும்பத்தில் நடந்த விஷயங்கள், மனைவி கிட்ட இருந்தது, பிள்ளைங்கிட்ட இருக்கும்போது ஃபாதர் அப்போது சிவாயனசன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். இப்போது நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் தான் வந்து அந்த பல்லை வந்து எடுத்துட்டா எவ்ரி பொங்கலுக்கு முன்னாள் 2 நாளைக்கு முன்னாடி போய் நான் போய் சிவாஜி சாரை போய் பார்ப்பேன். அவர் வீட்டில் ஃபாதர் இறந்த பிறகும் நான் போய் பார்த்து நிற்பேன். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். என் அப்பா பகுதியில் இன்னைக்கு காலஞ்சென்ற இயக்குனர் பீம்சிங் பற்றி அவருடைய மகன் ஹிருதயநாத் பேச வந்திருக்கார். வணக்கம் சார். இது பீம்சிங் சாருடைய 100ஆண்டு விழா. அவர் வந்து ரஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர். அங்கேருந்து இங்கே எப்படி தமிழ் சினிமாவில் வந்தார்? அவருடைய அப்பா தான் வந்து அந்த ராஜ்புட் இது கம்ப்ளேஸ் வந்து ராஜஸ்தானில் ஜோத்பூர்ன்ற பிளேஸ்லேருந்து அவங்க இருந்தது. சரி. பட் அவர் வந்து சம் பிஸ்னஸ் பாயிண்ட் இதுக்காக வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்களா மவுண்ட் ரோடில் கியூராஜி மோட்டார்ஸ், அகர்சன் மென்ஷன் இதெல்லாம் மவுண்ட் ரோடில் இருக்கும். இந்த ரெட் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் எதிர்க்கலாம். அதுக்கெல்லாம் அவங்க மார்வாடி அவங்க தான் அகர்ச்சன் மண்மல்னு பெரியவங்க. அந்த மார்வாடிக்கு அவர் வந்துட்டு எங்கள் தாத்தாக்கு அவர் வந்து அங்கேருந்து வராரு அவங்களுக்கு பாடி கார்டாக. ஏன்னா அந்த காலத்தில் அவங்களாம் நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி எடுத்து வருவாங்க. எங்கள் தாத்தா வந்து அவர் பேர் வந்து அகர்சிங்கு. அவர் அங்கே வந்து பாடி கார்டாக இருந்ததுனால ராஜஸ்தானில் நீங்கள் போட டாக்கூர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. டாக்கூர்னா அந்த ஒரு இது இருப்பாங்க. புலான் தேவி கூட நீங்கள் கேட்டிருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் கூட போய் எம்பியாக இருந்தாங்க. அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க. அதனால அந்த காலத்தில் அந்த மார்வாடிங்களுக்கு இவர் ஒருத்தர் இது மாதிரி பாடி கார்டாக வந்து சரி இந்த பாடி கார்டுன்றவர் மெட்ராஸுக்கு அவங்க எடுத்து வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்போது இந்த ஆந்திராவில் வந்து இவங்க கிருஷ்ணதேவராயர் வந்து அந்த வெங்கடகிரி நகர்னு இருக்குது. அது அந்த இடத்துல தான் வந்து சின்ன ஒரு கிராமம், அது குப்பம் பாதூர்னு பேர், ராயல்சூர்னு பேர். அந்த இடத்துல வந்து இந்த வெங்கடகிரி ராஜா கிட்ட போய் வட்டி வசூல் பண்ணுறதுக்காக இந்த கிராண்ட் ஃபாதர் அங்கேருந்து இங்கேருந்து போவார். குதிரையிலேயே போய் அங்கே இருந்து அப்போது அங்கே நைட்டு அங்கே லேட் ஆகுனா அங்கே தங்கிடுவார். திருப்பதி பக்கத்தில், அது ஜஸ்ட் லைக் திருப்பதி தான். அது தங்கி இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு இவங்களோட அதாவது என் பாட்டி, அவங்க ஆதி அம்மாள்னு பேர். சரி சரி. அவங்களோட வந்து பழக்கமாகி போடுது. அவங்களே அங்கே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி அவர் அங்கேயே குடும்பம் நடத்தியிருக்காரு. குடும்பம் நடத்தும் ஏன்னா இவரும் பேச்சுலராக வந்ததுனால அவங்களோட ஃபேமிலியோட குடும்பம் இருந்து நடத்தும் போது அங்கே பிறந்தவர் தான் எங்கள் ஃபாதர் பீம்சிங். ஆக்சுவலாக வந்து திருப்பதியில் பிறந்ததுனால அவங்க அம்மா தெலுங்கு சம்பந்தமாக தெலுங்காக இருந்ததுனால ஃபாதருக்கு தெலுங்கு தான் தாய்மொழி. அவங்க அப்பா வழியில் கம்ப்ளீட்டாக வந்து ஹிந்தி அவருக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரியும். ராஜ்பூட் அந்த ராஜஸ்தானி மொழியும் தெரியும், எல்லா லாங்குவேஜ் தெரியும். அதனால் ஃபாதருக்கு அந்த மொழியும் அவருக்கும் அந்த பழக்கம் ஆகி போச்சு. சரி. பேர் மாத்திரம் அந்த பீம்சிங்னு வச்சுட்டாங்க. ஸோ அவரோட கூட பிறந்தவங்கலாம் மொத்தம் 3 பிரதர்ஸு. இவர் இல்லாமல் 2 பிரதர்ஸு, இவர் இல்லாமல் இவருக்கு ஒரு 4 சிஸ்டர்ஸ். அது அந்த ஃபேமிலி அவங்க அப்படியே இருக்கும்போது இவர் வரதும் போகிறதுங்கும் போது இவர் படித்ததுலாம் ஸ்கூல் ஆரம்பம்லாம் அங்கே தான். ஸோ இவருக்கு அடுத்தது அங்கேருந்து மெட்ராஸில் அங்கே முடியலன்னும் போது சென்னைக்கு குடிபெயரலான்னு சொல்லி சென்னைக்கு குடிபெயர்ந்து வந்து ஃபஸ்ட்டு அயனாவரம், பொசவாகத்து பக்கத்தில் இருக்க அயனாவரத்தில் தான் வந்து வாடகை வீட்டில் வந்து தங்குறாங்க. ஏன்னா பீம்சிங்குடைய அதாவது எங்கள் பெரியப்பா அவர் வந்து இங்கே வியாபாரம் செய்யணுன்றதுக்காக இனிமேல் திருப்பதியில் இருந்தால் ஒன்றும் வராதுன்னு சொல்லி தன் தம்பியும் இட்டுக்கின்னு பீம்சிங்கெல்லாம் இட்டுக்கின்னு அவர் இந்த இடத்துல வந்து அயனாவரில் செட்டில் ஆகிறாரு. ஃபாதருக்கு அதுக்கு மேலே அங்கே ஸ்கூல் அங்கே திருப்பதியில் கிடையாது. ஸோ இங்கே வந்து படிக்கலான்ற போது
அந்த எதிர்க்க இருக்க வீடு தான் அந்த கிருஷ்ணன் பஞ்சு. அவங்க இங்க எதிர் வீட்டுல வந்தவங்க கிருஷ்ணன் வந்து அவர் கோயம்புத்தூர்லேருந்து வர்றாரு. அவங்க வந்து கிருஷ்ணன் பஞ்சு வந்து கோயம்புத்தூரில் வந்து அவங்க பெரிய டைரக்டராக இருந்து அவங்களுக்கு சென்னையிலே வந்து இருக்கலாம்னு சொல்லி அவங்க கீழ்பாக்கில் இருக்க அந்த நியூட்டன் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க பக்கத்துலேயே வீடுன்றதுக்கு அவங்க வந்து எதிர்க்கு தெரியாது. எதிர் வீடு இருந்ததுனால அவருக்கு பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்ததுனால 2 பேரும் போகிறது வருது. ஃபாதருக்கு அந்த பக்கத்தில் இப்போ கூட புரசவாக்கத்தில் MCTM முத்தைய செட்டியார் ஸ்கூல்னு இருக்குது. ஆமாம், அங்கே தான் அவர் ஸ்கூல் தெலுங்கு மீடியம் படித்தார். ஸோ அங்கே படிப்பு அது கண்டினியூ பண்ண முடியாமல் படிப்பு நிறுத்ததுனால வேறு வேலைக்கு போகும்போது கிருஷ்ணன் எதிர்க்கிறதுனால வேலைக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறதும் போது ஃபாதருக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த சினிமா மேலே ஒரு ஆசை இருந்திருக்கு. ஏன்னா இவர் வந்து ஸ்கூலில் நடிக்கும் போதும் சரி, ட்ராமாவில் நடிப்பார். இந்த தெலுங்குல அந்த காலத்தில் அந்த ஹரிகதா சொல்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அவருக்கு ஃபாதருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. நிறைய இந்த ராமாயணம் படிக்கிறது, மகாபாரதம் படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கம்யூனிஸ்ட் மைண்டு, இந்த மாதிரி இதுவும் போது இவர் சரி நம்ம சினிமாவில் இது பண்ணலான்னு சொல்லி கிருஷ்ணனோட போய் பக்கத்தில் இருக்க நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு போய் ட்ராவல் ஆரம்பிச்சிது. முதல்ல எதை ஆரம்பிச்சார் சார்? அசிஸ்டன்டா இருந்தாரா இல்லை வேறு ஏதாவது துறை? இல்லை, கிருஷ்ணன் பஞ்சு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு லெபார்ட்டரியில் வந்து சீஃபாக இருந்தவர் தான். பஞ்சுன்றவர் ஃபேமஸ் எடிட்டர். சரி. ஸோ ஃபாதர் அவர்கிட்ட தான் சேர்ந்தார் எடிட்டிங். ஸோ ஃபாதர் வந்து அதனால தான் இன்னி கூட சினிமாவில் வந்து பேசிக்கு வந்து எடிட்டிங் தெரிஞ்சவங்க தான் பெஸ்ட் டைரக்டராக இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எடிட்டிங் தெரியாது, நல்ல எடிட்டர் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க டைரக்டர் சக்ஸஸ் ஆனோன்னா அது கண்டினியூ ஆகிடும். ஸோ அதனால் ஃபாதர் அதில் சேர்ந்துட்டு, ஏன்னா அது எடிட்டிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா முதல்ல தெரிஞ்சுப்போம். பட் உண்டான காரணம் என்னென்னா ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுனா ஒரு தொழிலாகிடுது. ஸோ டெக்னிக்கலி உள்ளே போகலான்னு சொல்லி தான் சரி எடிட்டிங் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு இருக்கும்போது சரி இனிமேல் நம்ம எக்ஸ்போஸ் எப்படி ஆகுறது. ஒரு ஃபிலிம் எடிட்டரோ ஒரு இதுவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேனோன்றது கேமராக்கு பின்னாடி இருப்பார், எடிட்டர்ன்ற ரூமில் இருப்பாங்க. ஸோ நம்ம படம் நம்ம இது சொன்னால் தான் நம்ம டைரக்டர் நம்ம டைரக்டர்ன்ற ஒரு ஷூட்டிங் இவர் போய் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தாரு, என்னடா ஒரு டைரக்டர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஹீரோ கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவர் இது பண்ணுறாரு, ஏன் அது நம்ம ஆகக்கூடாது. அப்போது நானும் கிருஷ்ணன் பஞ்சு கிட்ட சொல்லி நானும் உங்களோட செட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன் எடிட்டிங்கில் இருந்து, நான் சரி நீயும் கூட வாடான்னு சொல்லி கூட இட்டு போய் செட்டில் அது மாதிரி பழக்கமானவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறாரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து படம் பண்ணியிருக்கும்போது தான் வந்துட்டு ஒவ்வொரு படமாக அவருடைய பைத்தியக்காரன் படங்கள் இதெல்லாம் வரும்போது இந்த NS கிருஷ்ணன் வர்றது போகிறது இவங்களோட பழக்கம் இருக்கும்போது ஃபாதருக்கு அந்த கூடவே இருந்து பழக்கமானதுனால அந்த கூடத்தை காலகட்டத்தில் தான் கிருஷ்ணன் பஞ்சு வந்து பராசக்தி படம் ஆரம்பிக்கிறாங்க. பராசக்தியில் அப்பா ஒர்க் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஃபாதர் அசிஸ்டன்ட் டைரக்டர், சிவாஜி ஹீரோ. அது நேஷ்னல் பிக்சர் பெருமாள் அவங்க படம் எடுக்கிறாங்க AVMோட சேர்ந்து. அந்த நேஷ்னல் பிக்சர் பெருமாளுக்கு அந்த ட்ராமாவை பார்த்ததுனால அந்த ட்ராமாவில் நடித்த பையன்தான் சினிமாலையும் நடிக்கணும்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து அதுக்கு போட்டது வந்து இவரை வந்து போட்டாங்க KR ராமசாமியை. பட் இவர் தான் வந்து பிடிவாதமாக PA பெருமாள் தான் வந்து இவன் தான் பண்ணணும், சிவாஜி தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சு சிவாஜி ஆஃபீஸ் ரிட்டர்னிங். அப்போது ஆஃபீஸில் உட்கார மீனெல்லாம் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா எடுக்கிறவங்க வந்து நீ ஹீரோ ஹீரோயினி எல்லாமே இருந்து சினிமா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் வருவாங்க, வந்து இருந்து டைலாக் விஷயங்கள் அது விஷயம் இப்படி ஒன்றா ஒரு ட்ராமா மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பழக்கத்தில் சிவாஜி கணேசன் ஃபாதரும் அந்த அங்கே போயிட்டு வரதுல வந்து 2 பேருக்கும் ஆரம்பத்துலேருந்து இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அவர் புதுமுக நடிகராகவும் இருந்ததுனால இந்த பீம்சிங் பின் காலகட்டத்தில் ஏன் அவ்வளோ படங்கள் பண்ணாங்கன்றதுக்கு காரணம் அந்த முதல் எடுத்தோன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப். எப்பயுமே நீங்கள் கூட இப்போ யாருமே ஸ்கூலில் படித்தவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கவங்கக்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆமாம், ஏன்னா அது பால்ய ஃப்ரெண்டு நண்பர், அது மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த காலத்துலேருந்து என்ன வாடா போடான்னு 2 பேரும் பேசிக்கிறது லெவல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்பயே ஏற்பட்டுடுச்சு. ஸோ ஏற்பட்டவுடனே இவர் பராசக்தி படம் பண்ணோன்னா அதுக்கப்புறம் சிவாஜி அந்த ஃபஸ்ட்டு படமே பெரிய சக்ஸஸ்ஸு. அப்போ காலகட்டத்தில் வந்து NS கிருஷ்ணன் படம் பண்ணும்போது அவர் டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவர் டைரக்ஷன் பண்ணும்போது படம் எடுக்கும்போது கிருஷ்ணன் பஞ்சுக்கிட்ட கேட்குறாரு, உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது இருந்தால் எனக்கு ஒருத்தர் அமிச்சா கூட ஹெல்ப்பாக இருக்கும்போது சரி யாராக இருந்தால் நீங்கள் சொல்லு கூட வந்து அப்போ அந்த திருமலை மகாலிங்கம் திருமலைன்றவர் கூட எனக்கு மாமா தான், அவர் தான் திருமலை மகாலிங்கம் பிற்காலத்து டைரக்டர். அடுத்து பட்டுன்றவரோட வந்து காயத்ரி வச்சு ரஜினிகாந்த் படம்லாம் பண்ணவர், புகுந்த வீடுன்னு படம்லாம் பண்ண அவரும் எனக்கு தாய் மாமன் தான், அவரும் ஒரு டைரக்டர் தான். ஸோ கேட்ட போது அவர் வந்து என்ன சொல்லிட்டார், NS கிருஷ்ணன் நம்ம பீமன்னாவே எனக்கு போகிறோம். ஸோ ஃபாதருக்கு அந்த பீம்சிங்கிறது பதில் சினிமா துறையில் வந்து இந்த பீமன்னா அப்படி இப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் சிவாஜி இவங்கெல்லாம் வரும்போது பீம்பாயின்னு வந்துச்சு. அது கூப்பிட்றதா இல்லையா, பீமன்னா பீம்பாய் அப்படி இப்படி. ஏன்னா அது ஷார்ட்டாக யாராவது கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா பீம். ஈவன் கிருஷ்ணன் பஞ்சு இவங்க வந்து கூப்பிட்றதோட பார்த்தா பீம் தான்வாங்க. ஏன்னா அந்த சிங்குன்றது அப்போ மறந்து போய் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பின்னாடி ஐயர் போட்டுக்கூடாது ஐயங்கார் போட்டுக்கூடாது இதெல்லாம் சொல்கிறது வந்து அப்பயே அந்த காலகட்டத்தில் அந்த சிங்கு போயிடுச்சு. ஸோ நேம் நின்று போச்சு.
ஏன் இவருக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தேன் இவருடைய ட்ரெஸ்ஸே வந்து ஃபாதருடைய ட்ரெஸ் வந்து கதர் வேட்டி கதர் ஷர்ட்டு தான். ஸோ அதனால் அவர் பார்க்குறதுக்கு ஒரு தமிழன் மாதிரி தான் இருப்பார். ப்ளஸ் அவருக்கு அடுத்தது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் அண்ணாவோட சரி, கலைஞரோட சரி, நெடுஞ்செழியனோட சரி, இவங்களோடலாம் பழக்கம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ராமாரங்கனல் இருந்தார். அவர் ஒரு ஃபேமஸாக இருந்து அவர் வந்து அங்கே அறப்போர்னு ஒரு பத்திரிக்கை நடத்திக்கும் போது அதுக்கு ஆஃபீஸ் கூட எங்கள் ஃபாதருடைய ஆஃபீஸில் தான் வச்சுருந்தார் ஆஃபீஸ். அந்த அளவுக்கு அரங்கனல்கிட்ட ரொம்ப ஃபாதர் க்ளோஸாக இருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து புக் பண்ணது வந்து ஃபாதருக்கு வந்து ஈவன் நாட்டு அம்மையப்பன் செந்தாமரைன்னு படம் ஏஎல் சீனிவாசன் புக் பண்ணுறாரு. அந்த படம் அதுக்கு வசனம் வந்து ஃபாதர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு அரங்கனல்லே அதில் போடுறாரு, கதை வசனம் அரங்கனல். ஆனால் அந்த படம் வரவே இல்லை. வந்துச்சு ஃபாதர் பீக்கில் இருக்கும்போது பாவமுனி பாசமலர் பாகபிரணி பீம்சிங்னா என்னான்ற தெரிய சமயத்தில் அந்த படம் வருது. ஸோ அது லேட் ஆகி போனோம். ஃபஸ்ட்டு படம் எப்பயுமே சினிமாவில் உங்களுக்கு வந்து சரியாக வரலன்னா அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அப்படின்றதான் ஒதுக்கிடுவாங்க. அந்த இதில் தான் ராமரங்கனையும் ஃபாதரையும் ஒன்றா ஒதுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது அம்மையப்பன் பண்ணுறாங்க. அம்மையப்பன்ல ஏன் அவர் சிவாஜிக்கிட்ட போகல சார்? ஃபஸ்ட்டு படமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் பிக்சரில் வந்து சிவாயன்ஸனோட பழக்க வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. சிவாயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டார், டெவலப் ஆகிட்டார், ஒரு ஹீரோ ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டார். சரி, இவருக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்துருக்குது. சரி, இந்த அம்மையப்பன் படத்தை வந்து அம்மையப்பன் படத்தை வந்து இவர் வேலை செஞ்ச ஸ்டூடியோவில் இருக்க ஓனர் எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டு அவர் பண்ணுறாரு, எஸ்எஸ்ஆர் வச்சு பண்ணியிருக்காங்க, சவுந்தில் வச்சு. சரி, அந்த படமும் சரி ரிலீஸ் ஆகி கலைஞர் தான் அதுக்கு வசனம் எழுதுறாரு. பட் ஏனோ காரணத்தில் அதுவும் வந்து சில சிக்கலில் படம் வந்து சரியாக போகல, அவுட்டு. அதுக்கு அடுத்து ராஜாராணி பண்ணுறாங்க, அதுலேயும் கலைஞர் தான் வசனம். இன் பிட்வீன்லாம் இந்த அரங்கனல் கூடவே ட்ராவல் ஆகும்போது இவங்களுக்கு டைம் இல்லாத போது, ஷூட்டிங் இல்லாத போதில் ஃபாதர் வந்து அரங்கனல் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் 1949 தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க கட்சி. அதுக்கு முன்னாடிலாம் ஃபாதர் போய் அவங்க ஆஃபீஸில் போய் உட்காருறது, அண்ணாதுரையை பார்க்குறது, அது பார்க்குறது. நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்து தமிழ் கூட அண்ணா பற்றி புக்கு போட்டுருக்கும் போது அதோட நீங்கள் வந்து பேஜில் வந்து பார்க்கலாம். ஃபாதரை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணிப்பார், நண்பர் பீம்சிங் தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த அளவுக்கு அவர் டிஎம்கேவோட ஒரு ட்ராவல் ஆனதுனால அந்த தமிழ் எல்லாமே அந்த லுக்கு எல்லாமே அப்படி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இருந்ததுனால இனிமேல் 2 படமும் 3 படமும் சரியாக இல்லாமல் போச்சு. இனிமேல் நம்மளுக்கு எவனும் சான்ஸ் கொடுக்க மாட்டான், வேறு வழி கிடையாதுன்னு சொல்லி ராமரங்கனும் இவரும் சந்திக்கிறதும் போகிறதும் பேசுகிறதும் வரதும் போய் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்றது, புகாரி ஹோட்டலில் சாப்பிட்றது, இது போய் இருக்கிறது. ஆஃபீஸுக்கு ஒரு ஆஃபீஸ் எடுத்து வச்சுருந்தாங்க, அங்கே கேரம் போர்டு ஆடுறது, சீட் ஆடுறது, இப்படி தான் டைம் பாஸ் ஆகுது. சரி, இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. டைரக்டர் ஆச்சு, இனிமேல் அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் கிருஷ்ணன் மஞ்சிக்கிட்டு வேலை செய்ய முடியாது. அவங்களே ஏற்கனவே பண்ணி நல்ல பீக் டைரக்டராக இருக்காங்க. சரி, நம்ம சொந்த படம் ஒன்று ஆரம்பிப்போம், இனிமேல் நடக்கும், அது வச்சா தான் நடக்கும்னு சொல்கிறதுக்காக தான் முதல்ல அவருடைய அந்த புத்தர் மேலே ரொம்ப சிறு வயசுலேருந்து ஈடுபாடுனால அந்த புத்தா பிக்சர்ஸ்ன்னு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த புத்தா பிக்சர்ஸ் ஆரம்பிக்கும் போது உடனே அவரால் அந்த அளவுக்குலாம் பணம் கிடையாது. ஸோ எம்எஸ் விஸ்வநாதனும் அதுக்கு வந்து ஒரு பார்ட்னராக வராரு, எம்எஸ் சோழமலையும் ஒரு பார்ட்னராக வராரு, ஜிஎன் வேலுமணின்றது ப்ரொடக்ஷன் கண்டிஷன்லாம் பார்த்து அவருக்கு ஒரு இது இருந்ததுனால அவரும் இதில் சேர்ந்துக்கின்னு இந்த 4 பேர் சேர்ந்து தான் கம்பெனி பேர் ஃபாதர் பேர் வச்சதுனால புத்தா பிக்சர்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. அவங்க யாரும் அது அப்ஜெக்ஷன் பண்ணல. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஸ்வநாதனும் ஓரளவுக்கு சினிமாவில் பண்ணியிருக்காரு, பணம் நம்ம படத்தில் தான். ஸோ இவர் ஃபாதரும் ஏற்கனவே 3 படம் பண்ணியிருக்காரு, ஃப்ளாப்பு படம் பண்ணியிருக்காரு. ஸோ சோழமலைன்றவர் கதைக்கு நல்லா கொடுப்பாருன்னு சொல்லி இந்த பதிபக்தின்னு ஒரு பேரை உருவாக்கி அதில் போய் சிவாயங்கசன்கிட்ட போய் சிவாயங்கசன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இவர் பார்த்துருக்கிறதுனால எல்லாம் வந்திருக்கிறதுனால இவர் நிச்சயமாக வந்து நல்ல டைரக்டராக தான் வந்து நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லி சிவாயங்கசன் அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணி சிவாயங்கசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம்என் ராஜம், சந்திரபாபு, பாலையா, இப்படி ஒரு ஃபுல் பட்டாளமே நடிகர் பட்டாளம் போது அந்த இனாகரேஷன் பூஜை வந்து நியூட்டன் ஸ்டுடியோவில் தான் நடந்தது. அது வந்து காமராஜராக தான் வந்து கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு. அதுக்கு வந்து சிவாஜி, ஜெமினி கணேசன், எம்ஜிஆர் வந்து ஃபாதரும் நிற்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் பத்திரிகையிலலாம் அந்த ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அருமையான ஃபோட்டோன்னு அந்த மாதிரி ஒரு இதில் தான் அந்த படம் ஆரம்பிச்சு. அதுக்கு ஃபண்ட் எப்படின்னு சார்? அப்போ ஏன்னா அப்பா 2-3 படம் ஃபெயிலியர். அதான் இந்த படம் இவங்க வச்சுக்கிட்டு அப்போது படம் எடுத்து முடிகிற ஸ்டேஜுக்கு வரும்போது முடியாமல் போகுது. ஸோ ஒரு 50,000 ரூபாய் இருந்த படத்தை பிடிச்சிடலான்னும் போது தான் கிருஷ்ணன் மஞ்சுக்கு, அப்போது கிருஷ்ணன் மஞ்சு இவருடைய குருன்றதுனால எடுத்ததெல்லாம் போட்டு காட்டுறது போகிறது, அவங்க தான் வந்து ஃபைனல் எடிட்டிங் பஞ்சு சார் பண்ணுவார். இது எடிட் பண்ணுறது அது பண்ணுறதுலாம் படத்தை பார்த்தீங்கன்னா படம் என்னடா வளரல சொல்லும்போது கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் தேவைப்படுதுன்னும் போது அவங்களுக்குள்ள பழக்க வழக்கத்தில் அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் யாரோ திருநெல்வேலியில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார், எஸ்கே பிக்சர்ஸ், அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு இது மாதிரி என்னுடைய இவங்க தான் பதிபதி நல்லா அதில் வந்து நெகட்டிவ் ஃபாதர் வந்து அவங்களுக்கே எழுதி கொடுத்து அந்த 50,000 ரூபாய் வாங்கி
அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஓஹோன்னு போய் பெரிய இதானோன்னா அது சேஞ்ச் ஆகுது. அதுலேருந்து ஃபாதருக்கு என்ன ஆகிடுதுன்னா அந்த ஒரு பான்றது தான் நம்மளுக்கு ஒரு அதுதான் அவருக்கு அந்த பாவர் செய்யப்பட. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்எஸ் கிருஷ்ணனோட பணம்னு ஒரு படம் வந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இவர் வந்து 2வது படம் வந்து இந்த படத்தை வச்சேன். சரி, அந்த ஒரு சென்டிமெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கதையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கதையிலையுமே வந்து உங்களுக்கு அந்த பான்றது அளவுக்கு வைக்கிற மாதிரி தான் வரும். வாண்டடாக வச்ச மாதிரியும் தெரியாது. நாளைக்கு கதை விஷயமாகவும் படம் விஷயமாக பார்த்தா கூட கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. இந்த ஒரு பேர் வந்து இந்த டைட்டில் கரெக்டாக தான் இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர பாவ மன்னிப்பு எடுத்துனீங்கன்னா அந்த 3 மதத்துக்கும் உள்ள அதுக்கு மன்னிப்புன்னு இருக்க மாதிரி தான் அந்த பாவ மன்னிப்புன்னு அது கரெக்டாக வரும். அதில் எம்ஆர் ராதா வந்து கடைசியில் வந்து அவங்க ஒய்ஃபு எம்பி ராஜம்மா என் புருஷனுக்கு வந்து நீங்கள் தான் பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி டைட்டில் வந்து அப்படியே கனெக்ட் ஆகும். அது கண்ணதாசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ ஃபாதருக்கு அப்போ இவருக்கு வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கும் போதெல்லாம் டிஎம்கேல வரதும் போகிறதும் ஃபாதரை பார்த்ததுனால தான் ஒரு படம் எடுக்கும்போது அந்த பதிபக்தி டைமில் வந்து கரெக்டாக வந்துட்டு கடைசியில் பட்டுக்கோட்டை தான் ஃபாதருக்கு நிறைய படங்கள், அந்த முன்னாடி படங்கள் அம்மையப்பன், ராஜாராணி இதெல்லாம் வந்து பட்டுக்கோட்டை தான் கனெக்ஷன். ஸோ இந்த பதிபக்தி படத்துலேயும் பட்டுக்கோட்டை எழுதியிருப்பார். ஸோ இந்த இதில் இருக்கும்போது கண்ணதாசனோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பட்டுக்கோட்டையோட அவருடைய மறைவுக்கு அப்புறமா ஃபாதர் வந்து ஃபுல் கண்ணதாசனோட ட்ராவல் ஆகிட்டார். ஃபாதர் வந்து எப்படின்னா மற்ற டேரக்டர்ஸ் மாதிரி இது உடனே இதெல்லாம் சொல்ல மாட்டார். அது ஒரு அளவுக்கு அப்படி இப்படி லைனில் சொல்லிவிடுவார். ஃப்ரீ ஹேண்டு கொடுப்பார். மியூசிக் டேரக்டருக்கும் சரி, ஈவன் விஸ்வநாதனுக்கும் சரி, இவங்களுக்கும் சரி, கண்ணதாசனுக்கும் சரி, இது சிச்சுவேஷன் இது சொல்லி கொடுத்துருவார். கரெக்டாக அது கண்ணதாசனுக்கு அது கரெக்டாக அது ட்ராவல் ஆரம்பிச்சு அந்த ஃபேமிலிக்காக. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கும் எங்கள் ஃபாதர் மாதிரியே பெரிய குடும்பம் தான் அவருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிரதர்ஸு, 2 சிஸ்டர்ஸு, 8 பேர். கண்ணதாசன் எடுத்திங்கன்னா 11 பேர், 12 இப்படி ஒரு ஒரு குடும்ப சம்பந்தமாக ஒரு இதெல்லாம் இருக்கும்போது இந்த கதைகள் 2 ட்ராவல் ஆனும்போது அவருடைய டெய்லி படுற கஷ்டங்கள், அவருடைய இது குடும்பத்தில் நடந்த விஷயங்கள், மனைவி கிட்ட இருந்தது, பிள்ளைங்க கிட்ட இருக்கும்போது ஃபாதர் பண்ணுற படங்கள் வந்து அன்றைக்கி சிச்சுவேஷன் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வரும். அப்படி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவில் ஏன் பிறந்தாய் மகனே, என் பிறந்தாய் மகனே, அவர் சொந்த இதையே வந்து அப்படியே ஒரு வரியாக வழியில் வந்து அண்ணன் என்னடா அது வந்து டிஎம்கே விட்டு வரார். டிஎம்கே விட்டு வெளியே வந்தோடனே இவங்க அப்பா எல்லா இடத்துலையும் அண்ணா தானே இவங்க சொல்கிறது. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அந்த மூடு. ஸோ இது கதைக்கு தகுந்த மாதிரி ஃபாதருடைய சிச்சுவேஷன் வந்தனால தான் நீங்கள் அந்த ஃபாதரும் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் சிவாஜி கணேசனும் ட்ராவல் பண்ண முடியுது. இதில் சிவாஜி சாருக்கும் பீம்சிங் சாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். இந்த ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், இவர் புதுமுக நடிகர். ஸோ இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகும்போது இவருக்கு தெரிஞ்சலாண்டே நீ இப்படி இருக்கணும், அப்படி நடிக்கணும்டா, கேமரா அப்படி பார்க்க இப்படி சொல்கிறது போகிறது வர்றது. அப்போது சிவாஜி கணேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு கொஞ்சம் இதுவாக எடுப்பாக இருக்கும். அப்போது நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் தான் வந்து அந்த பல்லை வந்து எடுத்துட்டா கரெக்டாக வந்து செட்டப் பண்ணுறாங்க. அது இப்போ கூட சிவாஜி கணேசன் அந்த செட்டப் பல்லு தான் அவருக்கு. ஸோ அந்த பல்லில் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஆஃபீஸ் அப்போல்லாம் ஃபாதரோட ட்ராவல் கூடவே அவங்களோட ரொம்ப நட்பாக இருந்து எங்கள் வீட்டுக்கு வருவார், போவார், சாப்பிட்றதுக்கு போகிறது. கிருஷ்ணன் மஞ்சுக்கிட்ட வந்து ரொம்ப பயம் இவருக்கு. ஏன்னா முதல் படத்து டைரக்டர் இல்லையா பராசக்தி. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்கக்கிட்ட ரொம்ப பயம் இருக்குது. ஸோ இன்னி அவர் சாப்பிட்ற வரைக்கும் சிவாஜி கணேசன் வந்து கிருஷ்ணன் மஞ்சுக்கு முன்னாடி நின்னதே கிடையாது. அவர் எப்போவுமே வந்து நின்று தான் பார்ப்பார். இல்லாட்டா அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார், அவங்க இருக்காங்களா உள்ளன்னு கேட்டு அப்படி போயிடுவார். இப்போ தவிர அட்லீஸ்ட் எங்கள் கிருஷ்ணன் அவர்கிட்டயாக கொஞ்சம் நல்லா பேசுவார். கிருஷ்ணன் பஞ்சு சார்கிட்ட பேசவே மாட்டாங்க யாருமே, பொதுவாகவே பேச மாட்டாங்க யாரும். அவர்கிட்ட அவ்வளோ இதுதான் இருக்கும்போது ஃபாதருக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் சாருடைய சிஸ்டர், ஓன் சிஸ்டர் தான். ஸோ அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவங்க என்ன ஆகிடுது, முதல்ல எதிர் வீடாக இருந்தவங்க அப்புறம் கிருஷ்ணன் மஞ்சுவும் பீம்சிங்கும் ஃபேமிலி நெருக்கத்தில் இவர் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிது, அவருடைய சிஸ்டரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்படியே வந்தோன்னே குடும்பம் உறவாகி போச்சு. இங்கே ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்களும் இவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்களும் ஒரு இதில் வந்து சென்னையில் வந்து ஒன்றா ஆகி போனோம். ஃபேமிலியும் இருக்கமாட்டும் பொழுது இந்த இவர் சிவாஜி கணேசன் வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு கூட சிவாஜி கணேசன் உயிரோடு இல்லைன்னா கூட நானும் வந்து சிவாஜி சாவர வரைக்கும் எவ்ரி பொங்கலுக்கு 3 நாள் 2 நாளைக்கு முன்னாடி நான் போய் சிவாஜி சாரை போய் பார்ப்பேன். அவர் வீட்டில் ஃபாதர் இறந்த பிறகு நான் போய் பார்த்து நிற்பேன். அதே மரியாதையோடு தான் என்னை கூப்பிட்டு பேசுவார். ஏன்னா நான் 14ஆம் தேதி அன்றைக்கி பொங்கலுக்கு போக முடியாது. ஏன்னா சிவாஜி கணேசன் அவங்க வீட்டில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க, அந்த 13ஆம் தேதி சூரக்கோட்டைக்கு போயிடுவாங்க. ஆமாம், குடும்பத்தில் அங்கே போய் கொண்டாடுவாங்க. அதனால் 12ஆம் தேதியே நான் போய் பார்த்துருவேன். 12ஓ 11ஆம் தேதியோ போய் கேட்டோன்னா வரும்போது பார்த்துட்டு. ஸோ அந்த பழக்கம் அவருக்கு எப்போயுமே இருந்தனால நான் இப்போ போனோடனே எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பேரும் சொல்லுவார். எங்கள் அம்மா பேர்லேருந்து ஆரம்பித்தாருனா எங்கள் அம்மாவுடைய சிஸ்டர்ஸு,
அதுமாதிரி கிருஷ்ணன் சாருடைய பிரதர்ஸு, கிருஷ்ணன் சாருடைய பசங்க, என்னுடைய பேர், என் பிரதர்ஸ் பேர், சிஸ்டர்ஸ் பேர் எல்லாம் சொல்லுவார், யார் கல்யாணம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் அவர் வந்து உரிமையோடு தான் ஏன்னா கிருஷ்ணன் மஞ்சு பராசக்தி படத்தெல்லாம் பார்த்தா அவர் வீட்டில் வெளியே நின்றுட்டு டேரக்டர் ஏஞ்சிட்டாங்களா பார்த்துட்டு போகலாம் சான்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபாதர் கூட பக்கத்தில் வீடு தான். ஸோ அப்படி பழக்கமாக இருக்கும்போது அவருக்கும் ஃபாதருக்கும் அந்த நெருக்கம் கடைசி வரைக்குமே இருந்தது. நீங்கள் வேற கதையே அவர் யோசிக்காம அளவுக்கு தான் அவர் கதைன்னுன்னா அவருக்கு சிவாஜி என்னாச்சு பீம்சிங் படம்னா நம்மளுக்கு நம்மளுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளான ஒரு டேரக்டர் இவர் தான். நம்மளுக்குள்ள இந்த நடிப்பு திறமை இவ்வளோ இருக்குது, இப்படி படங்கள் கொடுத்தா அந்த கிட்ட வாங்கலான்றது, எங்கே அந்த க்ளோஸ்அப் இருக்கிறது சிவாஜி எங்கே அவர் நடந்து வந்தாங்கன்னா கைத்தட்டல் விடுவோம். அதான் சொல்ல வந்தேன், அது சிவாஜிக்கு க்ளோஸ்அப் அதிகமாக வச்சவர் பீம்சிங் சார். ஏன்னா ஆக்ஷன், அந்த ஃபேக்ஸ், அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு இதுவா அப்படி. அதனால அது சிவாஜி ரஷ் பார்க்கும்போது பார்த்துட்டாருல, படம் பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்றது தெரியும், அவருடைய வீக்னஸ் என்ன அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவருடைய நடிப்பு இருக்குது எப்படின்றது தான். அந்த ஒரு ட்ராவலில் தான் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் டில் டெத்து தான் பிரிச்சதே தவிர அவங்க மற்றபடி வேறு நடுவில் எந்த இதுவுமே இல்லை. ஃபாதர் ஈவன் எம்ஜிஆர் கிட்ட அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட, ஏன்னா ஃபாதருடைய முதல் படம் புத்தா பிக்சர்ஸ் இனாகுரேஷனுக்கு எம்ஜிஆர் வர்றார். ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆரும் ஃபாதரோட ட்ராவல் தான். ஸோ இவங்க ஈவன் ஃபாதர் திமுகலையும் போயிட்டு வர்றது, அவங்க ஆஃபீஸ்க்கெலாம் போகிறது வரதுனால அவங்க எல்லாருமே ஃபாதருக்கு தெரியும், எம்ஜிஆருக்கும் தெரியும் நல்லாவே. ஸோ ஆனால் கதை விஷயத்தில் பார்த்தீங்களா ஃபாதர் எடுத்த ஒவ்வொரு கதையும் பார்த்தா ஃபேமிலி கதையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் ஃபேமிலி படம் பண்ணாமல் இல்லை, தாயில் இதில் பண்ணியிருக்காரு. தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாய்க்கு பின் தாரம், இந்த மாதிரி இந்த தாய் சொல்லி தட்டாது எல்லாம் தாயில் தான் வரும். அவர் இவர் பாப்பான்னு வைக்கிற மாதிரி தேவர் ஃபிலிம்ஸ் தாத்தான்னு வச்சுட்டு வருவார். ஸோ அதுலேயும் அவர் ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். ஃபாதர் அப்போது உடம்பு சரியில்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது கூட இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டெய்லி கேட்பார், ஃபாதரோட உடம்பு எப்படி இருக்குது, இல்லை வெளிநாட்டிலேருந்து ஏதாவது மாத்திரை வர வைக்கணுமா, மருந்து வர வைக்கணுமா, இல்லை இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஏன்னா அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஸோ என்ன வேணால் செய்ய சொல்லி இவங்க சிவாஜி மீட் பண்ணுறதோ, இல்லை எம்ஜிஆர் மீட் பண்ணுறதோ, இல்லை விஸ்வநாதன் மீட் பண்ணுறதோ எல்லாமே தொழில் ரீதியாக அங்கே என்ன யார் எண்ணி பார்க்கிறாரு. அந்த பாட்டு இப்போ ஷூட்டிங் பார்த்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ சைடில் தான் நிற்கிறேன் நான். அப்போது சிவாஜி அங்கே ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோன்னா ஒரு ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப பண்ணுவார் நல்லா. ஸோ ஹார்ஸ் ரைடிங் பண்ணும்போது ஒரு ஹார்ஸ் வர வச்சு அப்போ இருந்தபோது படான்னு சொல்லி தூக்கி நம்ம அந்த குதிரையில் பக்கத்தில் வச்சுக்கணும், அவரோட தான் நான் ஹார்ஸ் ரைடெல்லாம் போயிருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் நம்மளோட ஃபேமிலியில் உள்ள பழக்கம் அதே மாதிரி தான் அவர்